எவ்வளவு அதிகம் வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள்ட்ட மனநிறைவு இருக்கிறதா? ஒரு அதிகமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார், அதிகமான வசதி வாய்ப்புகளோடு, இப்போது நாம் சொல்லுகிற நம்முடைய முன்னோர்கள் காணாத வசதி வாய்ப்புகள், நம்முடைய முன்னோர்கள் அடையாத வசதி வாய்ப்புகள். அவங்க 2 கை பழைய சோறு சாப்பிடுவாங்க, வயிறு நிரப்பி அல்ஹம்துலில்லாஹ்னு போயிடுவாங்க. இன்னைக்கு நாம எவ்வளவு சாப்பிட்டாலும், உணவுல எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு போதாமை இருப்பதை நம்ம பார்க்கலாம் பல பேரிடத்துல. அப்ப நம்முடைய முன்னோர்கள் காணாத வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு இருந்தும் கூட மன நிறைவு இருக்கிறதா? அப்படியான செல்வ செழிப்பில் வாழக்கூடிய ஒருவர்கிட்ட நாம கேட்கிறோம், என்ன வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எப்படி போகிறது அப்படின்னு கேட்டா ஒரு மன நிறைவான பதில் அவர்களின் தரப்பிலிருந்து வருகிறதா, அல்லது சலிப்போடு மன வெறுப்போடு அவருடைய பதில் அமைகிறதா? பெரும்பாலும் ஒரு சலிப்பு தட்டக்கூடிய பதில தான். ஏதோ வாழ்க்கை போகுது பயங்குவார், ரப்பர் செருப்பு போடல, நல்ல செருப்பு, நல்ல ஆடைகள், வேலைக்கு உணவு, வகை வகையான, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டத்துல ஒரு 10% கூட நம்ம இப்ப பட்டிருக்க மாட்டோம். ஆனா நம்ம வாயிலிருந்து பதில் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும் போது நம்ம பதில் சொல்றோம், ஏதோ போகுது பாய், ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை எல்லோரும் பலரும் நாம உணர்வதை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் நம்முடைய முன்னோர்களை விட பல வகையில நாம் வளர்ச்சி அடைந்திருந்தும் கூட ஒரு சலிப்பு தட்டக்கூடிய பதில் நம்மின் புறத்திலிருந்து வருகிறது என்றால் இந்த இரண்டுக்குமான வேறுபாடு என்ன என்று இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போமே. ஆனால் இங்கேதான் பரக்கத் என்கிற ஒரு அம்சம் மிகுந்த கவனத்தை பெறுகிறது. பரக்கத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பரக்கத்துங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பரக்கத்து, ரஹமத்துலாம் முஸ்லிம்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் அதனுடைய பொருளை பற்றி நாம் சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா? பரக்கத்து என்றால் நம்முடைய புரிதல்ல, அதிகமான முஸ்லிம்களின் புரிதல்ல, பரக்கத்து என்கிற இந்த பதத்தை பற்றி, இந்த வார்த்தையை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? அதிகமா இருந்தால் அதுக்கு பேர் தான் பரக்கத்து. எது இருந்தாலும் அதிகமா இருக்கணும். ஒருத்தர் கல்யாணம் பண்ணி 5-6 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாருன்னு வைங்க, அவர் என்னங்க பரக்கத்தா பிள்ளை குட்டி பெற்றிருக்கிறாருங்க. 5-6 பிள்ளை இருந்தா அதுக்கு பேர் பரக்கத்து. ஒருத்தருக்கு 3-4 வீடு இருக்கு, அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு குறை இல்லைங்க, பரக்கத்தா வீடு இருக்கு, 4-5 வீடு இருக்கு. அப்ப எண்ணிக்கையில் அதிகமா இருந்தா பரக்கத்துங்கிறது நாம புரிந்து வைத்திருப்பது எந்த ஒன்றிலையும். ஆனால் இஸ்லாமிய பார்வையில அதிகம் என்பதற்கு பரக்கத்துங்கிற சொல்லு கிடையாது. அதிகமா இருந்தா மட்டும் போதாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய பரக்கத் என்கிற இந்த சொல்லுக்கு ஒரு மறைமுகமான அருள் என்று பொருள். அதிகம் என்று பொருள் கிடையாது, மறைமுகமான அருள், அல்லாஹ்வினுடைய அருள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் பரக்கத் என்பது ஏற்படுகிறது. மறைமுகமான இறைவனின் அருள் என்றால் என்ன அர்த்தம்? பொருள் குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் அடைகிற பலன் அதிகமாக இருக்குமேயானால் அது அல்லாஹ்வினுடைய பரக்கத்து பெற்றிருக்கிற ஒன்று அப்படின்னு அர்த்தம். பொருள் குறைவா இருக்கும், எண்ணிக்கையில குறைவாக இருக்கும், ஆனால் அதன் மூலம் நாம் அடையக்கூடிய நன்மை அதிகமா இருக்கும். ஒருவர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கை தேவைகளை சமாளிப்பதற்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த 1 லட்சமே அவருக்கு போதலை, அவருடைய தேவைகள் பூர்த்தியாகலை. மாத முடிவுல பார்த்தா 1 லட்சமும் காலியாகி 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பார். அப்படின்னா அது பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். ஒருவர் வெறுமனே 20,000 ரூபாய் சம்பாதிப்பார், ஆனால் மாத முடிவுல பார்த்தா அந்த 20,000 கொண்டு பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்திருப்பார். தொகை குறைவானதுதான். 1 லட்சத்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 20,000 ரூபாய் என்கிற அந்த தொகை குறைவானது. அந்த 20,000 ரூபாயில தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்திருப்பார். எந்த நெருக்கடியும் அவர் உணர்ந்திருக்க மாட்டார். ஒரு விசாலமான மன நிறைவு, அவருடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு விசாலமான மன நிறைவு அவரிடத்துல காணப்படும். இதற்கு பெயர் தான் பரக்கத். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை நாம் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கக்கூடிய பிரார்த்தனையில அதிகத்தை கேட்டு அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது. நம்ம எல்லோருமே அதைத்தான் கேட்கும். அதிகமா தான், காசு பணமா யாரெல்லாம் அதிகமா தான் கேட்போம், வசதி வாய்ப்புகள் அதிகமா தான் கேட்போம். அதிகம் என்பது பரக்கத்து கிடையாது. அல்லாஹ்விட்ட நாம அதிகத்தை கேட்பதை விட பரக்கத்தை கேட்கணும். அருள் வளத்தை தா இறைவன், எனக்கு எதை தருகிறாயோ அதில் பரக்கத்தை ஏற்படுத்த நமக்கு தேவைதானே பூர்த்தியாகணும், மன நிறைவு ஏற்படணும், எந்த நெருக்கடிக்கும் நாம் ஆளாக கூடாது. அது அதிகத்தில் இருக்கிறதா பரக்கத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் பரக்கத்தில் தான் இருக்கிறது, அதிகத்தில் இல்லை. தேவைகள் பூர்த்தியாகுவது என்பது மன நெருக்கடி இல்லாமல் ஒரு மன நிறைவை தரக்கூடிய அம்சம் என்பது அதிகத்தில் இல்லை, தொகையினுடைய எண்ணிக்கையில் இல்லை, அல்லாஹ் தருகிற அபிவிருத்தியில் இருக்கிறது, பரக்கத்தில் இருக்கிறது. அப்ப நம்முடைய தேவை பூர்த்தியாக வேண்டும், மன நெருக்கடி இருக்கக்கூடாது, மன நிறைவா இருக்கணும்னா அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகத்தை கேட்பதை விட பரக்கத்தை கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதைத்தான் நமக்கு சொல்லித் தராங்க. அதைத்தான் பல்வேறு தம்முடைய நடைமுறையின் வாயிலாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற மக்களுக்கு, பிற நபித்தோழர்களுக்கு அவங்க அதிகமா செய்த பிரார்த்தனைகளை பார்ப்பீர்களே, ஆனால் பரக்கத்தை தான் அவர்களுக்கு, அருள் வளத்தை தான் கேட்டிருக்கிறார்கள். அதிகத்தை ரசூலுல்லாஹ் கேட்கல. நீங்க பார்க்கலாம், மணமக்களை வாழ்த்துவதற்காக, மணமக்களுக்கு நாம துவா செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவாவை நமக்கு சொல்லித் தராங்க. முந்தைய காலத்துல அந்த துவாலாம் ஓதுறது இல்லை. மணமக்களுக்காக வேண்டி ஓதுற துவானாலே அல்லாஹும் அல்லிஃப் பைனஹுமான்னு ஆரம்பிச்சிருவாங்க. இறைவா, ஆதமும் ஹவ்வாவும் எப்படி வாழ்ந்தார்களோ, யூசுஃபும் சுலைஹாவும் எப்படி வாழ்ந்தார்களோ, இவர் சில ஜோடிகள் குர்ஆன்ல சொன்ன ஜோடியா இருக்கும், சிலருக்கு இவரே ஜோடி சேர்த்து வச்சிருவாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுலைஹாங்கிற பேர்ல மனைவி இருந்ததா? இல்லவே இல்லை, இவரா சேர்த்து வைக்கிறது. இப்படி கற்பனையின் பேர்லையும் இருப்பவற்றை வைத்துக் கொண்டும் அந்த ஜோடி எப்படி வாழ்ந்தார்களோ, இந்த ஜோடி எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ செய்ய நம்ம துவா செய்வோம். ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சொல்லி தரல. அல்லாஹ்வின் தூதர் மணமக்களை வாழ்த்துவதற்கு, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவா பரக்கத்தை மையப்படுத்தியது. திருமண பந்தத்தில் இணைய போறாங்க, இனி அவங்க வாழ்க்கையில மிக முக்கியமான தேவை பரக்கத், அல்லாஹ்வினுடைய மறைமுகமான அருள். அதனால தான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இதுதான் மணமக்களை வாழ்த்துவதற்கு அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய துவா. நபிகள் நாயகம் கற்றுத்தந்த பிரார்த்தனை. இந்த துவாவில் ரசூலுல்லாஹ் எதை கேட்கிறார்கள்? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க. அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வழங்குவானாக, அபிவிருத்தி அல்லாஹ் தரட்டும். குறைந்த பொருளில் கூட மன நிறைவை அடையக்கூடிய அம்சம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படட்டும். அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தாலும் அதுல பரக்கத்தை ஏற்படுத்தட்டும். வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். நன்மையில் உங்கள் இருவரையும் எப்போதும் அல்லாஹ் ஒன்றிணைக்கட்டும். நன்மையான காரியத்துல அல்லாஹ் உங்களை ஒன்றிணைக்கட்டும். பரந்த பொருள் கொண்ட ஒரு பிரார்த்தனை அது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமண பந்தத்தில் இணையக்கூடிய மணமக்களுக்கு அதிகத்தை கேட்டு பிரார்த்திக்கவில்லை, பரக்கத்தை கேட்டு பிரார்த்தித்தார்கள் என்பதை பார்க்கணும். அதே போல ரசூலுல்லாஹ் தமக்காக வேண்டி ஸலவாத்து ஓதுவதை நமக்கு கற்றுத்தந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணுங்கிறதையும் நமக்கு சொல்லி தந்தாங்க. அவங்களுக்காக நாம செய்யக்கூடிய துவாவிலையும் என்ன இருக்கிறது? பரக்கத்தை தான் கேட்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீத். ஸலவாத் அல்லாஹ்வுக்கு அருள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும் அப்படின்னு கேட்கிற முதல் பகுதி. அதற்கு பிறகு என்ன? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ எப்படி பரக்கத்தை பொழிந்தாயோ, அருள் வளத்தை பொழிந்தாயோ, அதுபோல் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை பொழி, அபிவிருத்தியை ஏற்படுத்து. இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்துல ஒரு பரக்கத்து இருந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தராங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தாலும் அது நமக்கு தெரியும். குறைந்த விஷயங்களை கொண்டு தம்முடைய வாழ்க்கையை அவங்க தேவையை பூர்த்தி செய்து கொண்டார்கள். எது இல்லை என்றாலும் அதை அவங்க அலட்டி கொண்டதே கிடையாது. நெருக்கடி ஏற்பட்டா கூட அவங்க நெருக்கடியை உணரல. தேவைகள் தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டார்கள். கிடைப்பவற்றை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தியை ஏற்படுத்தினான். அப்ப இதை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தில் ஒரு பரக்கத்து இருக்கு, அந்த பரக்கத்து நமக்கு வேணும், எனக்கு வேணும், என் குடும்பத்தாருக்கு வேணும், அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமக்காக வேண்டி நமக்கு துவா செய்ய சொல்றாங்க. அப்ப அங்கேயும் நாம நபிகள் நாயகத்திற்காக பரக்கத் என்கிற அந்த அபிவிருத்தியை தான் கேட்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புனித பயணம் மேற்கொண்டு போறாங்க. பொதுவா எந்த ஒரு நபரா இருந்தாலும் தாம் பிறந்து வளர்ந்து நீண்ட காலம் தங்கியிருந்த ஊரை விட்டுட்டு போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப மனதை பிழியக்கூடிய வருடக்கூடிய ஒரு அம்சம். ஹிஜ்ரத் என்பது முற்றிலும் துறந்து விட்டு செல்வது. இனி அந்த ஊர் என்னுடைய ஊர் இல்லைன்னு மறுக்கிறது. எந்த ஊரிலிருந்து அவர் ஹிஜ்ரத்து புறப்பட்டு செல்கிறார்களோ, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து புறப்பட்டு செல்கிறார்கள் என்றால் மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னா இனி என்னுடைய சொந்த ஊர் மக்கா இல்லை, இனி என்னுடைய சொந்த ஊர் மதீனா, நான் அந்த ஊரை அந்த நாட்டை நான் புறக்கணித்து விட்டு வந்து விட்டேன் என்னுடைய மார்க்கத்திற்காக அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், ஹிஜ்ரத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போனா சொந்த ஊருக்கு போன மாதிரி கணக்கு வைக்க மாட்டாங்க, வெளியூருக்கு போன மாதிரி. மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத்துக்கு பிறகு
மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் சென்றால் சொந்த ஊருக்கு சென்றதாக கணக்கில் வெளியூருக்கு வந்துட்டாங்க. இப்போ வெளியூருக்கு வந்ததுனால பயணிங்கிற அடிப்படையில் தொழுகைகளை சுருக்கி தொழுதிருக்கிறார்கள். மக்காவில் சேர்த்து தொழுதிருக்கிறாங்க. ஜம்மு கசர் என்கிற பயணிக்கு வழங்கப்படுகிற சலுகையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. ஏனை நபித்தோழர்களும் பயன்படுத்தினார்கள். எங்க? மக்காவில், பிறந்து வளர்ந்த ஊர்ல. ஏன்? எப்போது ஹிஜ்ரத் என்கிற ஒன்று நடைபெற்று விட்டதோ அதற்கு பிறகு அந்த ஊர் சொந்த ஊர் ஆகாது. ஹிஜ்ரத்துக்கு வந்த ஊர் தான் சொந்த ஊர். மதீனா சொந்த ஊரா மாறிடும். இருந்தாலும் துவக்கத்தில் ஒரு பெரிய மனவேதனை. அதை விட்டுட்டு போறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதை தாண்டி புதிய ஊருக்கு போறோம். அங்குள்ள சூழல் என்னன்னு தெரியல. உணவுக்கு இனி என்ன வழி, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன வழி என்று பல்வேறு விதமான யோசனைகள் இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் விட்ட ஒரு துவா செஞ்சாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் செய்த பிரார்த்தனை பார்த்தால், அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனா, இறைவா மதீனாவை லிஃபை மா ஜஅல்த மின் மக்கா மினல் பரக்கா, மக்காவிற்கு நீ எப்படி பரக்கத்தை செய்தாயோ அதுபோல் மதீனாவிற்கு 2 மடங்கு பரக்கத்தை நீ செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். மதீனாவுக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு துவாவோடு தான் வர்றாங்க, பிரார்த்தனையோடு வருகிறார்கள். என்ன பிரார்த்தனை? இறைவா மக்காவுக்கு உன்னுடைய பரக்கத்து இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது, உன்னுடைய மறைமுகமான அருள் வளம் இருக்கிறது. பாலைவன பூமி, ஆனா அங்க கிடைக்காத பொருள் உண்டா? மக்காவில் கிடைக்காத பொருள் உண்டா? தண்ணீருக்கு அலைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் அங்கே தண்ணீருக்கு அலைந்தது. அப்படிப்பட்ட ஒரு பூமி. ஆனால் இன்றைக்கு பரக்கத் அங்கே ஏற்பட்ட காரணத்தினால அங்கிருந்து தண்ணியை வரும்போதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். லட்சக்கணக்கான நபர்கள் உம்ராவிற்கு செல்கின்ற பொழுதும் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுதும் ஜம்சம் என்கிற அங்கிருந்தும் உள்ள நீரை இங்கே நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் அங்கே உள்ளவங்களுக்கே தண்ணி இல்லைங்கிற நிலை இருந்தது. அப்படியே மாறிச்சா இல்லை? நிலைமை மாறுதில்லை. அப்ப எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு அம்சம் அங்கே, ஒரு மறைமுகமான ஒரு பரக்கத்து. அங்கே கிடைக்காது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே கிடைக்குது. அப்ப மக்காவில் நீ எப்படி பரக்கத்தை செய்தாயோ அதுபோல் மதீனாவிற்கு நீ பரக்கத்தை ஏற்படுத்தி 2 மடங்கு பரக்கத்தை ஏற்படுத்து. அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி லிஃபை மா ஜஅல்த மின் மக்கா மினல் பரக்கா, மக்காவிற்கு நீ ஏற்படுத்திய பரக்கத்தை போல 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவிற்கு ஏற்படுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க. அந்த துவாவின் விளைவாகத்தான் நீங்க பார்க்கலாம், மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்லாம் வந்ததற்கு பிறகு அகதியா வர்றாங்க, ஒண்ணுமில்லாம வர்றாங்க. ஆனா பசி பட்டினியில் இருந்தாங்களா? அங்குள்ள அன்சாரி நபித்தோழர்கள் தங்களிடம் உள்ள உணவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். இருவரின் உணவு மூவருக்கு போதுமானது என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ஒரு மறைமுகமான அருள் வளத்தை ஏற்படுத்துவான் என்கிற அடிப்படையில் 2 பேருக்கு சாப்பாடு இருந்தால் அதை 3 பேர் சாப்பிட்டு கொண்டார்கள். மூவருக்கு உணவு இருந்தால் அதை 4 பேர் சாப்பிட்டு கொண்டார்கள். பேரித்தம்பழங்களை கொண்டே தம்முடைய வயிற்று பசியை போதுமாக்கி கொண்டார்கள். பாலை கொண்டு தம்முடைய வயிற்று பசியை போதுமாக்கி கொண்டார்கள். ஒரு பெரிய அருள் வளம் மதீனாவில் கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தால் பரக்கத்துக்கு கிடைத்தது. ரசூலுல்லாஹ்வுடைய துவாவின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவிற்கு ஒரு பரக்கத்தை கொடுத்துட்டான். அங்குள்ள மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வரக்கூடிய சஹாபாக்கள் அங்க தம்முடைய வாழ்க்கையை இலகுவாக ஓட்டுவதற்குரிய தேவையை பூர்த்தி செய்து வைக்கலாம். அதே போல மதீனாவில் உள்ளவங்க அவங்க தானே தம்முடைய சொத்துக்களை கொடுக்கணும், தம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கணும், அவங்க வரக்கூடியவங்க தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யணும். அதையெல்லாம் செய்வதற்கு அவங்க எந்த விதமான மன நெருக்கடிக்கும் உள்ளாகலை. காரணம், பரக்கத்து அருள்வளம் ஏற்பட்டு விட்டது. கொடுத்தா குறைஞ்சிருங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல. நம்ம கொடுத்துட்டோம்னா குறைஞ்சிருமே, நமக்கு சாப்பாடு இல்லாம போயிருமே, நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாம போயிருமே, அந்த எண்ணமே வரல. கொடுத்தா அல்லாஹ் நமக்கு தருவாங்கிற ஒரு மனநிறைவு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. எவ்வளவு பேர் வந்தாலும் அரவணைப்பதற்கு நாங்கள் தயார். மக்காவில் இருந்து எத்தனை நபித்தோழர்கள் எத்தனை மோமின்கள் இங்கே வந்தாலும் அவர்களை நாங்கள் அரவணைப்பதற்கு தயார் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு மனம் விசாலமாகும். இதுதான் பரக்கத்து. இது வேணும் நமக்கு. எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலும் மன நெருக்கடியில் ஒருவர் இருப்பார், ஆனால் அதற்கு போதலையே, இது பத்தலையே, அந்த தேவை பூர்த்தியாகலை, இந்த தேவை பூர்த்தியாகலை என்கிற ஒரு நிலை, ஒரு புலம்பக்கூடிய ஒரு நிலை இருக்குமே. ஆனால் நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிஸ்க்ல பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். அதுவே குறைந்த அளவுல அல்லாஹ் தந்தாலும் ஒரு மன நிறைவை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானே. ஆனால் அந்த ரிஸ்கில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தில் பரக்கத்து இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப நம்ம பரக்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்கிறத பார்க்கணும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை ஒருவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு கையிலிருந்து சாப்பிடுற உணவு கீழே விழுந்து விட்டது, அதை விட்டுறாதீங்க, எடுங்க. அதுல அசுத்தம் இருந்தால் அசுத்தத்தை நீக்கி சாப்பிட்டுருங்க. தம்முடைய உணவு தட்டில் எந்த உணவையும் அவர் மிச்சம் வைக்க வேண்டாம், வலித்து சாப்பிடுங்க. கை விரல்களில் உள்ள கொஞ்சம் மிச்சம் சாப்பாடு இருக்கும்ல, அதை கூட விட்டு விடாதீர்கள், விரல்களையும் வலித்துக் கொள்ளுங்கள், விரலை நன்றாக சூப்பி வலித்து விடுங்கள்.
உணவு தட்டை வலித்து விடுங்கள். கீழே உணவு விழுந்து விடுமையானால் அசுத்தம் பட்டுச்சுன்னா விட்டுறலாம், அதை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பழம் சாக்கடையில் விழுந்துருச்சு, அது அது அசுத்தமாகி விட்டது, முடிந்து விட்டது. சாப்பிட்டு இருக்கும்போது கீழே அசுத்தம் நிறைந்த பகுதியில் உணவு விழுந்து விட்டது, அசுத்தமாகி விட்டது, அதை விட்டுறலாம். அசுத்தத்தை போக்கலாம்ங்கிற நிலை இருக்கும். ஆனால் ஒரு கவலை உணவு கீழே விழுந்து விட்டது, கீழே பெரிய அசுத்தம்லாம் இல்லை, லேசா தூசி இருக்கு, தட்டினா சாப்பிட்றலாம்னா அதை எடுத்து சாப்பிட்ருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த உணவில் பரக்கத்து இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் இந்த நடைமுறையை கடைபிடிக்க சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க. நீங்க சாப்பிட்றீங்கல்ல, அல்லாஹ் நடுவுல அருள் வளத்தை உண்டாக்கும். நம்ம தட்டுல உணவு இருக்கும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், நடுவுல அல்லாஹ் பரக்கத்தை தருவான், நமக்கு தெரியாம, கண்ணுக்கு தெரியாம மறைமுகமான அருள். அந்த பரக்கத்து எந்த உணவில் தங்கி இருக்கிறது என்று தெரியாது. ஆகவே தட்டுல எந்த உணவையும் மிச்சம் வைக்காதீங்க, கீழே விழுகிற உணவை விட்டுறாதீங்க. அசுத்தம் குறைவாக இருக்கும் ஆனால், அசுத்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை துடைத்து விட்டு சாப்பிடுங்க. விரல்களில் உள்ள மிச்சத்தை எல்லாம் விட்டுறாதீங்க, அதையெல்லாம் சாப்பிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கலாம், கையில சாப்பிட்டு இருப்பாரு, சாப்பிட்டு அது ஃபுல்லாக ஏராளமான பருக்கைகள் இருக்கும், சோறுகள் இருக்கும், அதோட போய் கையை கழுவும். தட்டில் ஏராளமான உணவுகள் இருக்கும், அது அப்படியே கொட்டக்கூடிய நிலை ஏற்படும். அரிதான சில சந்தர்ப்பங்கள் என்பதை தாண்டி நம்மில் பலர் அதை அன்றாடமாக்கி விட்டோம். எவ்வளவுக்கு தேவையோ அதை விட கூடுதலாக வைப்போம். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தட்டை காலியாக்கிட்டு சாப்பாடு வைக்கக்கூடாது. இவரா ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது, தட்டை காலியாக்கி சாப்பாடு வைக்கக்கூடாது, தட்டில் கொஞ்சம் சோறு இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் சோறு வைக்கணும். அப்போ தட்டில் ஏற்கனவே சோறு இருக்கும், எக்ஸ்ட்ரா இவர் கொஞ்சம் சோறு வாங்கி வைப்பார். எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாமல் மிச்சமாகி அதை கொட்ட வேண்டியது வந்துடும். அப்போ இந்த நடைமுறைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு காரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னது, எந்த உணவுல பரக்கத்து இருக்கும்னு தெரியாதுங்க, விட்டுறாதீங்க. விரல்களை நன்றாக சூப்பிக் கொள்ளுங்கள், தட்டை வலித்துக் கொள்ளுங்கள், கீழே விழுந்த உணவு அசுத்தம் இருக்கிறதான்னு பார்த்து அதை சாப்பிட்டுருங்க. எந்த அரிசியில் எந்த உணவில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து வச்சிருப்பான்னு தெரியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மறைமுகமான பரக்கத்தை பெறுவதற்கு இந்த ஒரு நடைமுறையை நமக்கு சொல்லித் தராங்கிறத பார்க்கணும். அப்துல்லா பின் புசூர் என்கிற ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விருந்து வச்சாங்க. வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிடுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போனாங்க, சாப்பிட்டாங்க. பேரிச்சம்பழம் ஏனி அவங்க வீட்டில் உள்ள உணவையெல்லாம் கொடுத்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது அந்த நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்காண்டி துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். இறைவா, இவர்களுக்கு நீ எதை ரிஸ்காக வழங்குகிறாயோ அதில் அபிவிருத்தியை ஏற்படுத்து, இவர்களுக்கு நீ கொடுப்பவற்றில் பரக்கத்தை உண்டாக்கு, இவருடைய பாவங்களை மன்னித்து விடு, இவர்களுக்கு அருள் செய் என்கிற இந்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்தோழர்களுக்கு செய்த பிரார்த்தனைகளில் மிக முக்கியமானது பரக்கத்து தான். தம்முடைய வாழ்க்கையில் அதைத்தான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க, அதைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. தம்முடைய தோழர்களுக்கும் அதே பரக்கத்தை தான் கேட்டார்கள். அதனால தான் அவங்க வாழ்க்கையிலே ஒரு பரக்கத்து இருக்கு, உணவுல பரக்கத்து இருக்கு, நேரத்தில் பரக்கத்து இருக்கு. குறைந்த காலம்தான். நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, நபியாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை எத்தனை வருஷம்? 23 வருஷம். அந்த 23 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய புரட்சிகள், நபிகள் நாயகம் ஏற்படுத்திய மாற்றங்கள் கால அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு, வெறும் 23 வருஷம் தான். அந்த 23 வருஷத்துல ஒரு சமுதாயத்தையே புரட்டி போடுறாங்க. அவர்களின் கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள், அவர்களுடைய வாழ்வியலை மாற்றுகிறார்கள், ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்துகிறார்கள், மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குறாங்க. 23 வருஷத்துல அது சாத்தியமாகி விடுகிறது ரசூலுல்லாஹ். ஆனா இன்னைக்கு நமக்கு, நாம இஸ்லாத்துல இருப்பதாக சொல்லிக்கொண்டே எவ்வளவு காலம் இருப்போம்? 40 வருஷமா நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம், 60 வருஷமா நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம், பரம்பரையா நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம்னு சொல்றோம். நம்ம காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தை நம்ம பார்க்கிறோமா? குறைந்த கால அவகாசத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு, குறைந்த கால அவகாசத்தில் குறைந்த நேரத்தில் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய நேரத்தில் ஒரு பரக்கத்தை நம்ம பார்க்கிறோமா? நம்முடைய உணவுல பரக்கத்தை நாம இருக்கிறது, நம்முடைய ரிஸ்கில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து இருப்பதை பார்க்கிறோமா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஏராளமான நபித்தோழர்கள் அவங்க வாழ்ந்த காலமே சொற்ப காலம். மோமின்களாக முஸ்லிம்களாக அவர்கள் வாழ்ந்த காலம் மிக மிக குறைவான காலம். ஆனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற காரணத்தினால் இறைவனின் அருளுக்குரிய ஏராளமான காரியங்களை செய்தார்கள். இறைவனின் அருளை பெறக்கூடிய வகையில் தம்முடைய செயல்பாடுகளை குறைந்த கால அவகாசத்தில் அமைத்துக் கொண்டார்கள். அப்படியான செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்குதா என்று நம்ம யோசிக்கணும். அப்ப பரக்கத்து தான் முக்கியம், அதிகம் முக்கியம் அல்ல, பரக்கத்து முக்கியம். இந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலையும் இருக்கணும். அந்த பரக்கத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹ் நமக்கு பல்வேறு வழிமுறைகளை கற்றுத்தந்தாலும் பிரதானமான வழிமுறை பேராசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதிகம் வேணுங்கிற எண்ணம் இல்லாவிட்டாலே அல்லாஹ் பரக்கத்தை தந்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல
ஹக்கீம் பின் ஹிசாம் என்கிற ஒரு நபித்தோழர் ரசூல்லாட்ட உதவி கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்குறாங்க. ரசூல்லா பொது நிதியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் வேணும்னு கேட்டாங்க, இன்னும் எடுத்து கொடுத்தாங்க. 3வது முறையும் கேட்டார், இன்னும் வேணும்னா கொஞ்சம் தாங்க, எடுத்து கொடுத்தாங்க. 3 முறை ரசூல்லா கொடுத்து விட்டு ஹக்கீம் என்கிற அந்த நபித்தோழருக்கு ரசூல்லா சொன்னாங்க, யா ஹக்கீம், ஹக்கீம் அவர்களே, இன்ன துன்யா இன்ன ஹாதல் மால், இந்த பொருளாதாரம் என்பது ஹதீரத்துன் ஹுல்வான், பசுமையானது, பார்க்க நல்லா இருக்கும். காசு பணம்ங்கிறதுலாம் பார்க்க நல்லா இருக்கும். ஹுல்வத்துன் இனிப்பானது, ரொம்ப சுவையாத்தான் தெரியும். ஃபமன் அஹதஹு பி சகாவத்தி நஃப்ஸின், இந்த பொருளாதாரத்தை போதும் என்கிற மனதோடு யார் எடுத்துக்கொள்கிறாரோ பூரிக்க லஹு ஃபீஹி, அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஒமன் அஹதஹு, யார் அதனை எடுத்துக்கொள்கிறாரோ பி இஸ்ராஃபி நஃப்ஸின், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற வேணும் வேணும்ங்கிற மனப்பான்மையில் யார் இந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்கிறாரோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதில் அவருக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். முஸ்லிம்ல புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அல்லாஹ் தருகிற பொருளாதாரத்துல, வாழ்வாதாரத்துல, ரிஸ்க்ல பரக்கத்து ஏற்படணும்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய வழிமுறை என்ன? போதுங்கிற மனநிறைவோடு, எனக்கு இது போதும் என்கிற மனநிலையில பொருளாதாரத்தின் மீதான பேராசையை வளர்த்துக் கொள்ளாமல் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமையானால் அல்லாஹ் எனக்கு எதை தருகிறானோ அது போதும், அல்லாஹ் எனக்கு எதை தர்றானோ அது போதுங்கிற மனநிலை இருக்குமையானால் அல்லாஹ் தர்றதுல பரக்கத்து இருக்கும். அது போதல, இது பத்தல, அது பத்தல என்று சலித்து கொண்டும் வெறுத்து கொண்டும் நம்முடைய பதில்களை அமைத்துக் கொள்வோமையானால், நம்முடைய மனநிலையை வைத்துக் கொள்வோமையானால் அல்லாஹ் அதுல பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். அதனால தான் கோடீஸ்வரர்களெல்லாம் நீங்க பாருங்க, நம்ம பார்வையில் பெரிய பெரிய லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக தெரிவார்கள். ஆனா பத்தலங்க இருப்பாங்க, போதலையே, அதுக்கு பத்தல, இதுக்கு பத்தல, அந்த தேவை நிறைவேறல, இந்த தேவை நிறைவேறல, எல்லா விதமான பொருளாதார வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு திறந்து விடப்பட்டும் உள்ளம் விசாலமாகவில்லை, மன நிறைவு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. காரணம், பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துட்டான். எந்த ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத்தை வைக்கிறானோ குறைவா இருந்தால் நமக்கு மன நிறைவு ஏற்பட்டுரும். அப்ப அதற்கு இந்த போதும் என்கிற மனநிலை, பேராசையற்ற மனநிலை, இதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அதே போல ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, இன்னொரு வழிமுறையா, யார் அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்க்ல பரக்கத்து வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அத்தோடு தம்முடைய ஆயுள் காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ, 2 விஷயம், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிஸ்க்ல பரக்கத்து, ஆயுள் காலம் அதிகரிப்பு, ரெண்டும் வேணும்னு ஒருத்தர் நினைச்சார்னா ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தம்முடைய உறவை பேணி வாழட்டும். உறவை பேணுதல்ல கூட பரக்கத்து இருக்குங்கிறாங்க. சொந்த பந்தங்களை பேணி வாழ்ந்தா, சொந்த பந்த இரத்த பந்த உறவுகளை பேணி வாழ்வோமையானால் அதில் ஒரு பரக்கத்து இருக்கிறது. அதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய ரிஸ்க்ல பரக்கத்தை உண்டாக்கிடுவான். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனா இன்னைக்கு சொந்த பந்தங்களை பேணுதல்ங்கிறது இவருடைய பார்வையில் எது மட்டும்தான்? திருமணம் மட்டும்தான். திருமணம் வந்துருச்சுன்னா சொந்த பந்தத்தை பேணணும். அது திருமணம் எப்படி நடந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை குதிரையில வந்தாலும் ஒட்டகத்துல வந்தாலும் எதுல வந்தாலும் பிரச்சனை இல்லை. விண்வெளியிலிருந்து ராக்கெட்ல மாப்பிள்ளை இறங்கினாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. திருமணம் வந்தா மட்டும் நாங்க சொந்த பந்தத்தை பேணுவோம் வாங்க. வேறு எந்த விஷயத்திலையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அது அல்ல, மார்க்கத்திற்கு எதிரான விஷயத்தில் சொந்த பந்தங்களை பேணுதல் கிடையாது. யதார்த்தமா மார்க்கத்திற்கு உட்பட்டு சொந்த பந்தங்களை எல்லா நன்மையான காரியங்களையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கு, அந்த ஒரு போக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிப்போமையானால் அது நமக்கு ரிஸ்க்ல பரக்கத்தை உண்டாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. இப்படி ஒரு முஸ்லிம் தம்முடைய வாழ்க்கையில பரக்கத் என்கிற அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மறைமுகமான அபிவிருத்தி, அதை முன்னிலைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளணும். அதற்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டனுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, சமீப சில நாட்களாக நேபாளத்தில் நடைபெறக்கூடிய போராட்டங்களும் அதை ஒட்டி அங்கு ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றங்களும் தான் உலக அளவில் பேசப்படுகிற விஷயமாக மாறி இருக்கிறது. நேபாளத்தில் தற்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அதில் எல்லா நாடுகளுக்கும் பாடங்களும் படிப்பினைகளும் உண்டு. குறிப்பாக அண்டை நாடாக, நேபாளத்தின் அண்டை நாடாக இருக்கிற நமது இந்திய நாட்டிற்கும் அதில் ஏராளமான பாடம் இருக்கு. நேபாளத்தில் என்ன நடந்துச்சு? ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க.
மக்கள்கிட்ட பொருளாதார விலைவாசி உயர்வும், இளைஞர்களுக்கு வேலை இல்லை, இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் பட்டதாரி இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஆட்சியாளர்கள் அவங்க குடும்பத்து பிள்ளைங்கள்லாம் சுகபோகமாக வெளிநாடுகளில் போய் சுற்றுவது, மாலத்தீவு அங்கங்கன்னு ஏராளமான தீவுகளுக்கு செல்வது, சுற்றுவது, அந்த புகைப்படங்களை இணையதளங்களில் பகிர்வது, இதை பார்த்து இளைஞர் கூட்டம் ஒரு உணர்ச்சி வயத்துக்கு ஆளாகிறாங்க. நம்ம இங்கே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பொருளாதார விலைவாசி உயர்வால் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் பற்றி வச்சா தான் போதும்ல சமூக வலைத்தளத்தில், ஒருத்தர் சமூக வலைத்தளத்தில் கிளப்பிட்டான், பாருங்கள் நம்மளாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இவங்க ஆட்சியாளர்களின் குடும்ப பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம படக்கூடிய கஷ்டம்லாம் இவங்களுக்கு இல்லை என்று ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அங்கே பெருசாகுது. சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக இளைஞர்கள் அதை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க. சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக அதை எல்லா இளைஞர்களும் சேர்ந்து ட்ரெண்டிங் பண்ணுறாங்க, விமர்சனம், ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்து கடுமையான முறையில் தங்களுடைய மாற்று கருத்தை முன் வைக்கிறாங்க. இதை பார்க்குற ஆட்சியாளர்கள் இது சரியில்லை, இளைஞர்கள்ட்ட இந்த போக்கு சரியில்லையே, ரொம்ப எல்லை மீறி நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க, என்ன செய்யலாம்னு யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல, சமூக வலைத்தளங்களை டோட்டலாக தடை பண்ணிட்டாங்க. 19 சமூக வலைத்தளங்களை, சமூக வலைத்தள ஆப்புகளை ஒரே நேரத்தில் தடை செய்கிறாங்க. அதில் ஃபேஸ்புக் இடம்பெறுகிறது, வாட்ஸ்அப் இடம்பெறுகிறது, இன்னும் ஏனைய அந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏனைய சமூக வலைத்தள ஆப்புகள், அப்ளிகேஷன்கள், அதை தடை செஞ்சுட்டாங்க. தடை செஞ்சோடனே இவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. சும்மாவே இந்த 2K கிட்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம், நீ நெட்டை ஆஃப் பண்ணி விட்டாலே ஒரு மாதிரி ஆயிரும் அரை மணி நேரத்தில். அங்கே டோட்டல் வாட்ஸ்அப் அவுட்டு, ஃபேஸ்புக் அவுட்டு, அது போக ஆட்சியாளர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு, வேலை வாய்ப்பு இல்லை, அவங்க சொகுசாக வாழ்கிறாங்கன்னு ஏராளமான விஷயங்கள் அவன் மைண்டுக்குள்ளே இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வெடித்து வீதிக்கு வந்து அவங்க தங்களுக்குள் பல்வேறு வழிகளில் தகவலை பரிமாறி எல்லா இளைஞர்களுமாக சேர்ந்து வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்டம் இளைஞர்கள்னு வரும்பொழுது அங்கே எல்லாருமே கட்டுப்பட்டவனா இருப்பான்னு சொல்ல முடியுமா? சில பேர் எக்குத்தப்பான காரியங்களில் ஈடுபடுவான். அரசு பேருந்துகளை சேதப்படுத்துகிறாங்க, பிரதமர் மாளிகைக்குள்ளே உள்ளுக்குள்ளே நுழையிறாங்க, தங்களுக்கு கையில் கிடைக்கிற பொருட்களை எல்லாம் தூக்கி வீசுகிறாங்க, காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தும் அளவிற்கு அங்கே நிலைமை எல்லை மீறி செல்கிறது. 20 பேர் இறந்து விட்டதாகவும் தகவல் வருகிறது. இன்னும் இறுதியாக எத்தனை உயிர்கள் அதில் பலியாகி இருக்கிறது அப்படிங்கிறது இறுதியாக தெரியலை. கிடைத்த தகவலையே 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நிலைமை எல்லை மீறி செல்கிறது. அப்போ எல்லா இளைஞர்களும் சேர்ந்து, அவங்களுக்கு தான் ஜென்சி இளைஞர்கள், இந்த 2000 இந்த காலகட்டத்தைய இளைஞர்களுக்கு ஜென்சி இளைஞர்கள்னு பேர் வச்சிருக்கிறாங்க போல, அவங்கெல்லாம் சேர்ந்து போராட்ட களத்தில் குதிச்சு நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. எந்த துறையும் செயல்பட முடியாத அளவிற்கு ஒரு முடக்கத்தை அங்கே உண்டாக்குறாங்க. இறுதியில் அவர்கள் கோரிக்கைக்கு ஆட்சியாளர்கள் செவிமடுக்கக்கூடிய, கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. பிரதமர் பதவி விலகணும், ஜனாதிபதி பதவி விலகணும், இல்லை நடக்கிறதே வேறுங்கிற அளவுக்கு அங்கே பெரிய அளவுக்கு போராட்டம் உருவெடுக்கின்ற பொழுது இளைஞர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப, அதாவது போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப பிரதமர் ஷர்மா ஒலி பதவி விலகிறார். அதே மாதிரி அங்குள்ள ஜனாதிபதி பதவி விலகிறார். முக்கிய பொறுப்பில் உள்ள பலரும் பதவி விலகி ஆட்சி அங்கே தடுமாற்றத்தில் இருக்கிறது. இப்போ வேறு ஆட்சியாளர்களை அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தான் டிக் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த பிரதமராக யார் வரணும்னா இவங்க தான் வரணும் என்று ஒரு பெண்ணுடைய பேரை டிக் பண்ணி அவங்க அந்த அங்குள்ள உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக செயலாற்றி இருக்கிறாங்க. மக்களினுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு நபராகவும் இருந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க அனுபவத்தில் இந்த நபர் தான் பிரதமராக வரணும், இல்லைனா எங்கள் போராட்டம் தொடருங்கிற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால், அவங்க போராட்டத்தினுடைய வடிவத்தில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கலாம். வன்முறை பாதைக்கு யாருமே செல்லக்கூடாது, அது ஏற்புடையதல்ல. இருந்தாலும் எல்லை மீறி இளைஞர்கள் போராட்டத்தில் குதிக்கின்ற பொழுது கட்டுப்பாடற்ற இளைஞர்கள் மூலம் இப்படியான நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும். அதுதான் நேபாளத்தில் நடந்திருக்கு. இது நம்முடைய அண்டை நாடான நேபாளத்தில் மட்டுமல்ல, இலங்கையிலும் அதுதான் நடந்துச்சு. சில வருடங்களுக்கு முன்பு இலங்கையிலும் இதே இன்றைக்கு நேபாளத்தில் என்ன நடந்ததோ அது சில வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் நடந்துச்சு. விலைவாசி உயர்வு, தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டு, ஆட்சியாளர்கள் சரியில்லை, அவங்க மட்டும் சுகபோகமாக இருக்கிறாங்க, மக்கள் நமக்கு ஒன்றுமே இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உணர்ச்சி எல்லா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கடத்தப்படும் பொழுது ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் பார்ப்பான், பொறுத்திருப்பான், சரியாகும்னு நினைப்பான், சரியாயிரும்னு சொல்லப்படுகிற குரல்களை கேட்பான், சரியாகாதுங்கிற நிலைக்கு அவன் வந்துட்டானா, வீதிக்கு வந்துட்டா இதான் நடக்கும். இலங்கையில் நடந்தது. பெட்ரோல் இல்லை, உணவுக்கு சிரமப்படக்கூடிய, கியூவில் நிற்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய திண்டாட்டத்திற்கு இலங்கை தள்ளப்பட்டதை நம்ம பார்த்தோம்.
வங்கதேசம் தள்ளப்பட்டதை பார்த்தோம். வங்கதேசத்திலும் இதே போன்ற ஆட்சியாளர்களின் அடக்குமுறை சட்டங்கள், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய வகையிலான திட்டங்கள், இதையெல்லாம் பார்த்து போராட்ட களத்தில் வந்தாங்க. இலங்கையில் ஆட்சி மாற்றம் வங்கதேசத்திலையும் இதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அங்குள்ள பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்க இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் அடையக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறி போனது. அப்போ சுற்றி பார்க்குறோம், இலங்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, சீரழிவு, வங்கதேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சீரழிவு, இப்போ நம்முடைய அண்டை நாடான மற்றொரு அண்டை நாடான நேபாளத்தில் அத்தகைய சீரழிவு. இதிலிருந்து இந்தியா பாடம் படிக்கணும். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளை பொறுத்தவரை நமக்கு அருகாமையில் உள்ள அண்டை நாடுகளினுடைய சீர்குலைவை அவங்க எதிர்பார்ப்பாங்க, விரும்புவாங்க. அதே போல இந்தியாவும் சீரழிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இப்போ சும்மாவே ஆகலை. இதற்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள அதிபரும் நம்ம மோடிஜியும் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா என்ன, ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் ஆகவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியான போக்கு இருக்கின்ற பொழுது இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்தியாவிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை உண்டாக்குவதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் பல்வேறு விதமான எதிர்வினைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இயல்பாகவே இந்தியாவிலையும் அத்தகைய பிரச்சனைகள் இருக்கிறது. இளைஞர்கள்ட்ட, இலங்கையில் உள்ள இளைஞர்கள்ட்ட எந்த ஏக்கம் இருந்ததோ, நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள்ட்ட எந்த எண்ணம் இருந்ததோ, வங்கதேசத்தில் உள்ள இளைஞர்களுக்கு எந்த எண்ணம் இருந்ததோ அதே போன்ற எண்ணம் சற்றும் குறையாமல் இந்திய இளைஞர்களுக்கும் இருக்கிறது. தொடர்ச்சியா ஊழல் குற்றச்சாட்டுகள், ஆட்சியாளர்கள் சரியில்லை, ஆட்சியாளர்கள் எந்த நிறுவனத்தையும் சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக செயல்பட விடுறதில்லை, தேர்தல் ஆணைய அதிகாரிகளையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள், சிபிஐ அதிகாரிகளையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள், நீதிமன்றங்களையும் கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எழுதுவதுதான் தீர்ப்பு என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிறது, இவிஎம்ல மோசடி என்பதை தாண்டி தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒவ்வொரு வாக்கிலும் மோசடியை செய்கிறார்கள். இளைஞர்கள்ட்ட ஒரு கொந்தளிப்பு நிலையில தான் இருக்குது. நாட்டில் உள்ள இளைஞர்களின் நிலையை அவர்களுடைய சமூக வலைத்தள பதிவுகளை பார்க்கின்ற பொழுது அப்ப இந்த நிலை இளைஞர்கள்ட்ட தொடரும் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள், இந்திய ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொள்ள மறுப்பார்களேயானால் அண்டை நாடுகளில் ஏற்பட்ட நிலையை விட மோசமான நிலை நமது நாட்டில் ஏற்பட்டுவிடும். அதற்கு ஆட்சியாளர்கள் இடம் கொடுக்க கூடாது. உடனடியாக தங்கள் தவறுகளை திருத்தி இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலம் பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு வேலை, இவங்க நாடு ஃபுல்லாக சுத்திட்டு இளைஞர்களை வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதை பற்றி கண்டுகொள்ளாத போக்கை இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய அராஜக போக்கை ஆட்சியாளர்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்திய இளைஞர்களும் பாடம் புகட்ட தயாராக இருக்கிறார்கள். இதனை உணர்ந்து ஆட்சியாளர்கள் தங்கள் தவறை திருத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி நேபாளத்தில் உள்ள நிகழ்வின் மூலம் பாடமாக, படிப்பினையாக இந்திய அரசுக்கு இருக்கிறது. அதை இந்த நேரம் நினைவூட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.